வணக்கம் நண்பர்களே, மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈரோட்டு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய தேவையான பொருளை பார்த்துடலாங்க. அதுக்காக ஒரு 25 மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற நான் விதையெல்லாம் நல்லா நீக்கிட்டு கிள்ளி வச்சுருக்கிறேன். 50 கிராம் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காயில் பாதி நல்லா இந்த மாதிரி சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இந்த சைஸ் இஞ்சிங்க. இதை நல்லா கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலைங்க. வீட்டில் இருக்க மிளகாய் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3-4 இதுலேருந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்போ செஞ்சிடலாங்க. அதுக்காக அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கிள்ளி வச்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைவான தீயில வச்சுக்குங்க. வச்சுட்டு அப்புறமா மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்ச பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்கோமில்லங்க, அந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. பச்சை வாசம் போயிடுச்சு.
இப்போ கழுவி வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கனை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க. சிக்கனே நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும் கறி. அப்போ தான் நம்மளுக்கு உப்பு காரம் பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. நல்லா வேகட்டும். கறி வேகும்போது இடையில இப்படி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் இப்படி கலந்து விடுறோம். இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மறுபடியும் மூடிடலாங்க. இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தவே இல்லை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு. இந்த தண்ணியிலே நல்லா கறி வேகும்போது நம்மளுக்கு உப்பு காரமெல்லாம் ஈவனாக பிடிச்சிருங்க. எல்லா கறியிலும் உப்பு காரம் பிடிச்சி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அப்பா நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று எடுத்து நம்ம உப்பு காரமெல்லாம் இருக்கான்னு பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. செமைங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய் இது எல்லாம் இந்த சிக்கனில் இறங்கி சாப்பிட்றதுக்கே சும்மா வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கோமில்லங்க தேங்காய், அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் தயாராகிடுச்சு. சுட சுட சாதத்தோட நாம் ரெடி பண்ண பள்ளிப்பாளையம் சிக்கனை நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.